தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கந்தர் கா முக்காதர் அப்படிங்கிற ஒரு இந்தி திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு மர்மமான முறையில் ஒரு டைமண்ட் கொள்ளையடிக்கப்படுது. அதை தொடர்ந்து நடக்கிற ஈகோ கிளாஷை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு டைமண்ட் கண்காட்சி நடக்குது. அந்த டைமண்டை கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு கும்பல் வராங்க. போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்பலை சுட்டு கொண்டுடுறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளையடிக்கப்படுது. இந்த காணாமல் போன டைமண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜஷ்வந்தர் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணுறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கந்தர் அப்படிங்கிற கதை நாயகன், தமன்னா, நேகா அப்படிங்கிற 3 பேரை வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுறாரு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சிக்கந்தர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் எடுத்திருப்பார் அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்கிறார். சிக்கந்தர் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறத மறுக்கிறாரு. ஒருவேளை நான் எடுக்காதது உண்மையாக இருந்தால் நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜஸ்வந்தரும் வந்து பார்த்திங்கன்னா அது ஓகே சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 15 இயர்ஸுக்கு அப்புறம் ஜஸ்வந்தர் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழக்கிறார். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கதையின் நாயகன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. உண்மையாகவே அந்த டைமண்டை யார் கொள்ளையடிச்சாங்க, இந்த 15 இயர்ஸில் என்ன நடந்துச்சு, இதற்கு பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற சொல்ல வர படம் தான் சிக்கந்தர் கா முக்காதர். இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, படத்தினுடைய ஆரம்பத்திலேயே அந்த டைமண்ட் கொள்ள போயிடுது. அதை யார் எடுத்தாங்க அப்படிங்கிற கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிடுறாங்க. பிறகு இந்த படத்தினுடைய கடைசி வரைக்கும் அந்த மிஸ்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. படத்தினுடைய கடைசியில் தான் தெரியும் அதை யார் எடுத்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயம். அது ரொம்ப பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே போல் அந்த டைமண்ட் திருடுற சீன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நீட்டாக எடுத்திருந்தாங்க, ரசிக்கிற மாதிரி. அதே போல் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் காட்டியிருந்தாங்க. மும்பை, ஆக்ரா, அந்த மாதிரி பல லொக்கேஷன் காட்டியிருந்தாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் திருடுற அந்த சீன்லேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்விந்தருடைய அந்த ஈகோ போர்ஷன், அந்த மாதிரி கதை நகரத்தை நம்ம பார்க்குறோம். அந்த டைமண்ட் திருடுற போர்ஷன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. பட் தன்னுடைய அந்த ஈகோ போர்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்விந்தருடைய ஈகோ போர்ஷன், ஸோ அது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு பரவாயில்ல, ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலாக இந்த படத்தை ஒரு முறை பார்த்து ரசிக்கலாம். திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் வேறு லெவலில் ஹிட்டாக இருக்கும். மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த வசனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.